Hi friends, this is Bhuvan. இப்போ நம்ம பார்க்க போகிறது Photoshop tutorialல layer styles. Okay, so this is layer styles part 2. ஸோ இதில் வந்து layer stylesலாம் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிஃபால்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கு மேலே நம்ம டெக்தமிழ்னு சொல்லிட்டு வேர்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறது இந்த டெக்தமிழ் தான். ஓகே, ஸோ டபுள் கிளிக், லேயரை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்மளுக்கு லேயர் ஸ்டைல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிளாஸ் எஃபெக்ட் தெரியுதா உங்களுக்கு? இது ஆக்சுவலாக உங்களுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கா? ஸோ அந்த கிளாஸ் எஃபெக்டை நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இது ஆக்சுவலாக விசிபிலிட்டிக்காக இது மேலே போல் வச்சுக்கலாம் டெக்தமிழ்ங்கிறத. ஓகே, ஓகே இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கிறோம் லேயர் ஸ்டைல்ஸை. ஓகே, ஸோ நம்மளுக்கு லேயர் ஸ்டைல்ஸ் வந்துச்சு. இப்போ என்னென்னா, இந்த ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும், ஃபில் ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த லேயர்ஸ்லேயே இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது இப்போ நான் காட்டுறேன். ஃபில் ஒப்பாசிட்டி அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான ஒப்பாசிட்டி, அதாவது உள்ளே ஏதாச்சும் நம்ம கலர்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான ஒப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஒப்பாசிட்டினா அது வேறு. இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலாக ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் கொடுக்குறேன்னா இந்த ஃபில் ஒப்பாசிட்டி 0ல் இருந்தாலும் எனக்கு அது வரும். பட் இதே ஒப்பாசிட்டி வந்து 0ல் இருந்துச்சுன்னா எனக்கு அது வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக இன்னர் ஷேடோ. ஓகே, ஸோ இன்னர் ஷேடோ மல்டிப்ளேயில் இருக்குது. இதை நான் வந்து வேறு எஃபெக்டில் கொடுக்க போகிறேன், நார்மல். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு தட், அதாவது இந்த பவுல் இருக்கு இல்லையா, கிளாஸ் பவுல், ஸோ அதோட எஃபெக்ட் ஈக்குவல் டு தட் எஃபெக்ட் நம்மளுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னா, இந்த மாதிரி நம்ம லைட்டாக ட்வீனிங் பண்ண நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ் வேணுங்கிற எஃபெக்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ வந்து பேசிக்காக ஒரு கண்ணாடி எஃபெக்ட்டு, ஒரு தண்ணி வாட்டர் எஃபெக்ட் கொண்டு வரணும்னா இது மூலிமா கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஹார்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரவுண்டட் ப்ரஷ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் சும்மா எதாவது கிளிக் பண்ணலாம். ஓகே, கிளிக் பண்ணும்போது என்னென்னா சைஸ் ரெடியூஸ் பண்ணி ஒவ்வொரு சைஸில் இது கொடுத்துங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ ட்ராப்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, திரும்பவும் நம்ம போன தாட்டி பண்ணோம் இல்லையா, அதாவது டெக்தமிழுக்கு பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் அந்த லேயர் ஸ்டைலில் மட்டும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போகிறோம், அதாவது யூட்டிலைஸ் பண்ணி போகிறோம் திரும்ப. ஓகேங்களா? ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெக்தமிழ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி லேயர் ஸ்டைல்னு ஒன்று வரும். ஓகே, ஸோ ரைட் கிளிக், காப்பி லேயர் ஸ்டைல் கீழாப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அது ஹைட் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அந்த லேயர் டூ ரைட் கிளிக் பண்ணினா பேஸ்ட் லேயர் ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் ஸ்டைல் வந்து எனக்கு இங்கே கிடச்சிச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ட்ரிக். அதாவது நம்ம க்ரியேட் பண்ண லேயர் ஸ்டைலை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஒன்றுனா, நீங்கள் லேயர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணும்போது அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டுனா திரும்ப எங்கே வேணாலும் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நார்மலாக நீங்கள் லேயர் கூட மாதிரி கொண்டு வந்துங்க லேயர் ஸ்டைலை. ஓகே, இப்போ ஸ்டைல்ஸில் போயிட்டு நியூ ஸ்டைல் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு க்ரியேட் பண்ண ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல் இப்போ வந்துருச்சு. ஸோ வந்து இது வந்து வாட்டர்னு சொல்லி கொடுத்துருங்க, வாட்டர் எஃபெக்ட் இல்லை கிளாஸ் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து எப்போ வேணாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் வேறு டாக்குமெண்ட்டில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் லேயர் ஸ்டைல்ஸ் பார்ட் 2. நெக்ஸ்ட்டு லேயர் ஸ்டைல்ஸ் பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ அதில் இன்னும் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வியூ பண்ணலாம். சரிங்களா?